ஐயோ இவ தொந்தரவு வேற தாங்க முடியல. ராணி, அட வங்காள கடலே ஏ அக்காளின் மகளே, அட வங்காள கடலே ஏ அக்காளின் மகளே, நீ நூலை விட்டது போதும் அடி உள்ள வாடி. ஐயோ என் மானத்தை வாங்குதால. வீட்டுக்காரக்கா, என்னக்கா? இல்லம்மா, வந்து 4-5 நாள் ஆயிட்டு. என்ன மாமானே தான் கொஞ்சிடணும் மானே, ஒரு மார்க்கமா தான் வந்து நிக்கே நானே. இந்த குண்டு பூசணிக்க தொந்தரவு தாங்க முடியல. ராணி, சுப்போ படுத்து வாங்குதால. அது வந்து என்ன இல்லம்மா, வீட்டுக்கு வந்து 4-5 நாள் ஆகுது உண்மைதான். இருந்தாலும் அக்கம் பக்கமும் கொஞ்சம் ஆட்கள் தங்கி இருக்காவ. இந்த பாட்டுக்கிட்டலாம் கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? வங்காள கடலே, நான் சொல்லி வைக்கேன்க்கா. அட்டிய ராணி, வீட்டை காலி பண்ண வைக்காம நீ விட மாட்டேன்னு நினைக்க. ஏக்கா, காஃபி கிப்பி குடிக்க வாங்கல. இல்ல, அக்கம் பக்கம் ரொம்ப கம்ப்ளைண்ட் வருது, அதான் நான் சொல்லி வைக்கேன்க்கா. நான் கட்டாயமா சொல்லி வைக்கேன். அப்புறம் நைட்டு போல நீங்க நிம்மதியா தூங்குறீங்களா? அதெல்லாம் நாங்க நிம்மதியா தூங்குறோம்க்கா. நிம்மதியா தூங்குவீங்களா? நீங்க வேலை தேடிங்களே, கிடைச்சிட்டா? கிடைச்ச மாதிரிதான். கிடைக்கலாம் சொல்லுங்க, ட்ரை பண்ணலாம். சரி சரிக்கா, வா போலாம். நீ போ தம்பி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் வாடு சொன்னேன், வீடு உனக்கு வேணுமா வேண்டாமா? ஏன் தம்பி சொன்னா சரியாதான் இருக்கும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. அட்டிய ராணி, ஏன் பட்டி இப்படி பாடிக்கிட்டு இருக்க? வீட்டோட ரக்கா இன்னும் பாட்டு படிச்சிருந்தா வீட்டை காலி பண்ண வச்சிருப்பாவ. ஏன் இவ்வளவு பாடு படுத்துற? தமிழ் இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்கா தெரியுமா? அங்க பாரு, பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், யாத்தி என்னமா சமைச்சிருக்கா தெரியுமா? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தட்டு நிறைய சோறு போட்டு சாட போறியோ? உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப கட் பண்ணிட்டு நாத்தனாரா மாறலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எட்டி, அவியல் வச்சிருக்கா, பொரியல் வச்சிருக்கா, என்னமா பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் நானும் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். எட்டி, ரசம் கூட வச்சிருக்காட்டி. இந்த சாம்பார் கூட ரசத்தை சேர்த்து ஊத்தி பெனஞ்சு அடிச்சு பாரு. அப்பா என்ன டேஸ்ட்ங்க! சாம்பார், ரசம், அவியல், பொரியல், அப்பளம் இவ்வளத்தையும் ஒன்னா பெனஞ்சி அப்படி ஒரு உருண்டை பிடிச்சி அப்படி குளு குளுன்னு இருக்கணும். அப்படி எடுத்து லக்குன்னு வாயில போட்டுன்னு வச்சுக்கோ. ஏன் அப்படி தொண்டைக்குள்ள இறங்கும் பாரு. அட்டி, தட்டுல இருக்க சோறு காலி ஆயிருமோங்கிற ஃபீல் வரும் பாரு. உங்களுக்கு சாப்பிடுறதில்ல. சாம்பாரை தனியா ஊத்தி சாப்பிடுதியா, ரசத்தை தனியா ஊத்தி சாப்பிடுதியா, எல்லாம் குழப்பி அடிச்சு சாப்பிடணும். அப்பதான் டேஸ்ட். ரசத்தை தனியா சாப்பிட்டா ருசியா இருக்காது. சாம்பார் கூட மிஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு. அதுக்கு ஈடுங்க எதுவுமே இல்ல தெரியுமா? இப்ப நான் அப்படிதான் சாப்பிட்டு இருக்கேன் தெரியுமா? ஜபா, நான் இன்றைக்கு கிளம்பிட்டேன். அவளே இவன வீட்டோட பையனை சைட் அடிச்சுட்டு வந்து நிக்கா. அவகிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க. அடிய ராணி, சத்தியமா தான் அவளை இல்லன்னு சொல்லி பாப்பா. என்ன பார்வ! அப்படி ஒரு குத்தாட்டம் போட்டாவ பாரு மனசுக்குள்ள. அட வங்காள கடலே, வீட்டு ஓனரக்கா சத்தம் போட்டு போயிருக்காங்க. இவ படிக்க பாட்டு அவளுக்கு தாங்க முடியலையா. இனிமேல பாட்டு படிச்சேன்னா வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எடி ராணி, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருட்டி. உனக்கே நல்லா தெரியும் நான் பாட்டு படிப்பேன்னு. அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி விடு, அவளால பாட்டு படிக்காம இருக்க முடியாத. வீட்டு ஓனரக்கா திட்டிட்டு போயிருக்காங்க. எப்பா, நாத்துனாரு சம்பந்தி சண்டை போட்டு உருளுங்க. எனக்கு இன்றைக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்பிட்டேன். அதுல நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன் மட்டி. ரசமும் சாம்பாரும் கலந்துதானே அடிச்ச, அதான் ருசி. அது அங்க பார்த்து சொல்லி கால்வைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அவள் சொல்ற சீயா. அவளுக்கு சாப்பிடவே தெரியல பத்தியா?
அது இருக்கட்டும், நீ இன்றைக்கு போல சாப்பிட்டுட்டு தான் போகணும். எப்போ சாப்பிட்டுட்டு? நைட்டு சாப்பிட்டுட்டு. ஏடி 7 மணிக்கு தட்டை தூக்கிட்டு உட்கார்ந்த, இன்னும் மாட்டி சாப்பிட்டுட்டு இருக்க? உனக்கு பிறகு எல்லாரும் குளிச்சு பரப்பிட்டு கிளம்பியாச்சு, நீ இன்னும் மாட்டி சாப்பிட்டுட்டு இருக்க? ஒழுங்கா பூட்டி சாவியா ஓனரை கடை கொடுத்துட்டு போ. இப்பதான் சாப்பிட்டுருக்கேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு போறேன். உனக்கு வேலை கிடைச்சிரு மாட்டி. அங்க ஒரு வக்கீல் அம்மா இருக்காவலாம், அவி வீட்டுல வேலை இருக்கான், அவி வீட்டுக்கு தான் போறேன். வக்கீல் அம்மா வீட்லயா? ஆமா, அவளுக்கு அசிஸ்டன்ட் வேணுமா. காப்பி வேணா காப்பியை கொடுக்கணும், ஃபைல தூக்கிட்டு போகணும், கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்களாம், வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்களாம். அவ்வளவுதான். 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காவ. என்ன சொல்ற, 1000 ரூபாயா? ஆமா, நல்ல வேலை செஞ்சா 1000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்காவ. அதுக்கும் 4-5 பேர் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்துருவாங்களாம். எப்படியாவது அந்த வேலை எனக்கு கிடைக்கணும். அதான் இப்படி பார்த்து தின்னுட்டு இருக்காங்க, சீக்கிரம் போட்டி. எனக்கே நல்ல தின்னாதான் மூளை வேலை செய்யும், அது உனக்கு தெரியாது. அது புடிச்சதா எடிச்சவா, அவ நல்லா தின்னுட்டே போட்டோம், இல்லைன்னா அவ கவனம் போல தீவனத்துல தான் இருக்கும், அவ தின்னுட்டே போட்டோம். சப்பா, யாரும் இல்ல, சைட் அடிச்சுட்டு வந்திருக்கல அந்த டைட்னஸ். சரி, நான் கிளம்புறேன், நான் ஸ்டேஷனுக்கு போறேன். தாம்பரம் வழியா தானே போற? ஆமா, அதுதான் ஃப்ரீ பாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ட்ரெயின்லயே போற? ஆமா டி, நான் அதான் பஸ்ல தான் போறேன். இங்க இருக்க 1/2 கிலோமீட்டருக்கு பஸ்ல தான் போக முடியும். அப்ப நீ எதுல போற? அங்க பிரைவேட் கம்பெனி இருக்குது, அங்க கொஞ்சம் ஆள் தேவைப்படுதான், படிச்ச பிள்ளைல எடுக்காங்களாம். போறேன், இன்றைக்கு கிடைக்குதான்னு பாப்போம். பிரைவேட் கம்பெனினா என்னது தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். அசிஸ்டன்ட் தேவையா, அதனால கூப்பிட்டுருக்காங்க, போறேன். சரி, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கதை கூட்டிட்டு போ. ஜெபா, நீ கிளம்பலையா? நம்ம வர வழியில ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்துச்சு, அதுல 3 to 5 மணி வரைக்கும் ஒரு டியூஷன் எடுக்கணுமா. 400 ரூபாய் தாரேன்னு சொல்றாங்க, அதான் பாக்கலான்னு இருக்கேன். சரி, நானும் கிளம்புறேன். தமிழ், போயிட்டு வரேன். சரி, நீ கிளம்பலையா? நீ தான் தூரமா போகணும், சீக்கிரம் கிளம்பு. நீ எங்க போற? நம்ம கோர்ட்ல டைப்ரைட்டிங் ஆள் தேவையா. நான் தான் டைப்ரைட்டிங் படிச்சிருக்கேன்ல, நம்ம டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதான் அதை வச்சு கேட்கலான்னு இருக்கேன். கோர்ட்லயா? ஆமா, கோர்ட்ல தான் டைப்ரைட்டிங் ஆள் தேவையா. நான் படிச்சிருக்கனால கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா பக்கம், அது போக காலையில 10 to 12 மணி வரைக்கும், அதான் கொஞ்சம் டைம் இடிக்குது, என்ன செய்யன்னு தெரியல. அதான் பேசாம ஈவினிங் காலேஜ் போலாமான்னு பாக்குறேன். வேலை கிடைச்சிட்டுனா பகல்ல வேலை பார்த்துட்டு ஈவினிங் காலேஜ் நான் போயிடுவேன். சரியா? சரி, அப்ப நான் கிளம்புறேன், எனக்கு ரொம்ப தூரமா இருக்கு, நான் கிளம்புறேன். நீனு கிளம்பலையா? இவ படுத்துற பாடு தாங்க முடியல, வீட்டோட சத்தம் போட்டுட்டு போயிருக்காவ. அதுக்காக அவ குடத்தை மாத்த முடியுமா? அவ என்ன நேத்து நிக்க அப்படி இருக்கா? அவ போறதுல இருந்தே அப்படிதான் இருக்கா. அவளா இருக்கட்டும், அப்படியே அது உங்களுக்கு பிடிக்கணும், வேற வீடு பாத்துக்கலாம், ரொம்ப பண்ணாத போ. இங்க பாரு, அங்கதான் கட்டுப்பாடு, அப்படி இப்படி நம்ம வாழ்ந்துட்டோம், இங்க அப்படி வாழணும் அவசியம் இல்ல. அவளா இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்சதை செய்யட்டும், உனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்ல, போ. இவளுக்கு செல்லம் கொடுக்கவே நீதான். போடி, வேலை தேடு போ. அத்தடி, தமிழ் தான். தமிழே, வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு போ, அப்பதான் உனக்குலாம் ஒத்துக்கிடும். சரியா? அந்த வக்கீலம்மா கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமா பேசி, சின்ன படத்தனமா பேசிட்டு இருக்காத. சரி தமிழே. பாத்தியா, அந்த கருவேப்பையிலும் வக்கீலு, இப்ப நான் வேலைக்கு சேரப்படாமும் பாத்தியா, சேமா இருக்கு பாரு. சரி, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. நைட்டுக்கு என்ன சமைப்ப? அத நைட்டு பாத்துக்கலாம், இப்ப நீ கிளம்பு சாப்பிட்டு. ஏறு, சாவியை வீட்டு ஒண்ணு கட்ட கொடுத்துட்டு போ. அந்த மீனாவும் கிளம்பிட்டா, அவளுக்கு போயிருவா. சரி தமிழே. சீக்கிரம் இன்றைக்கு போகணும், எப்படியாவது இந்த இன்டர்வியூல பாஸ் ஆயிடணும். ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல ஏறிடணும், 2 ட்ரெயினுக்குலாம் காத்துட்டு இருக்க கூடாது, கூட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. ட்ரெயின் வந்துட்டு. ட்ரெயின் வந்துட்டு. இங்க தானே வர சொன்னாங்க, எங்கன்னு தெரியல, நான் வேற இடம் மாதிரி வந்துட்டேனோ. ஐயோ, அங்க இன்டர்வியூ முடிஞ்சிருக்குமா? யாருமா நீ? சார், இங்க டைப்ரைட்டிங்க்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு நல்ல டைப்ரைட்டிங் தெரியும், இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல கூட எனக்கு நல்லா டைப் பண்ண தெரியும். அப்படியா? இன்றைக்கான டைம் இது இல்லையம்மா. எப்போ? அது சாயங்காலம் 3 மணிக்குல. இப்போ மேயர் வர நேரம், இப்போ இன்டர்வியூ வச்சுட்டு இருந்தா மேயருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். போயிட்டு ஒரு 3 மணி போல வாமா. சார், வீட்ல இருந்து கிளம்பி வந்துட்டேன், அதான் நல்ல டைப்ரைட்டிங் தெரியும் சார். கம்ப்யூட்டர்ல கூட எனக்கு டைப் பண்ண தெரியும், எங்க மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல டைப்ரைட்டிங் பண்ணுவேன் சார். கம்ப்யூட்டர் கூட எனக்கு ஓரளவுக்கு யூஸ் பண்ண தெரியும். சரிம்மா, இப்போ மேயர் வர நேரம், இப்பெல்லாம் நிக்க கூடாதுமா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, மேயர் வந்துட்டு இருக்காரு. சார், இது வேலை கிடைக்குமா? உங்களுக்கு திறமை இருந்தா கண்டிப்பா கிடைக்கும். ஏமா 3 மணிக்கு வந்து பாரு, எவ்வளவு பிள்ளைங்க வருவாங்கன்னு. அவங்கள யார் பெஸ்டோ அவங்களதான் எடுப்பாங்க. சரிம்மா, 3 மணிக்கு வா. 3 மணிக்கா? சரிம்மா, கிளம்புமா, மேயர் வர நேரம்ல. சார், நான் வெளியிலே காத்து நிக்கிறேன் சார். 3 மணிக்கு என்ன முதல்ல கூப்பிட்டுறீங்களா சார்?
அம்மா காலையில 9 மணி தான் ஆகுது. 3 மணி எங்கம்மா இருக்குது? இல்ல சார், வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. பரவாயில்ல, நான் வெளியில வெயிட் பண்றேன். முத வேலையை என்ன கூப்பிட்டுருங்க சார். இனிமே ஓ விருப்பம். சரிம்மா. அப்பல இன்னைக்கு முக்கியமான எம்பிகளோட நமக்கு மீட்டிங், அதை மறந்துடாதீங்க. ஞாபகம் இருக்குது. மீட்டிங் முடிஞ்ச உடனே டேம் எட்டி பார்க்க போடும். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருங்க. நம்ம வைகை டேமுக்கும் போக வேண்டியது இருக்கு சார். சரி, அது அப்படியே அங்கேருந்து கிளம்பிடலாம். நம்ம போறோன்னு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம். பத்திரிக்கைக்கு சொல்லிட்டு போனாதான் நல்லது மாப்பிள. அப்பதான் மேயர் அதை கண்காணிக்கிறாரு இதை கண்காணிக்கிறாரு கொஞ்சம் பேர் புகழ் கிடைக்கும். மாமா, நான் பேர் புகழுக்காக எதுவும் செய்ய மாட்டேன். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பத்திரிக்கை யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. நம்ம வேலை தானே பார்க்க போறோம். எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்கிறேன்? அப்போ காலத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். வேலை பார்க்க முடியாது. என்னால நடிக்கலாம் முடியாது மாமா. நம்ம ரகசியம் வந்த போறோம், கண்காணிக்கணும். ஓகே? மாப்பிள அது பத்திரிக்கைக்கு சொல்லணும் மாப்பிள. தேவையில்லை. அங்க என்ன கூட்டம்? இன்டர்வியூ, சின்ன இன்டர்வியூ தான். டைப்ரைட்டிங் ஆளு அந்த பொண்ணு போயிடலாம். இங்க பாருங்க, எனக்கு இந்த கூட்டம் கூட தான் பிடிக்காது. சீக்கிரம் என்ன பண்ணுவதை பண்ணுங்க. இம்மா, இம்மா, இங்க கூட்டம் கூடக்கூடாது. வெளியில போய் நில்லுமா. சரிங்க சார். இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? மேயறது வந்து கேள்விக்கு மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கு. இவன் என்ன இவன் இஷ்டத்துக்கு தான் வேலை பார்க்கறான். இவன் வேலை செய்யற மாதிரி தெரியல, ஏதோ தேடுற மாதிரியே இருக்குது. பாதி நேரம் என்னமோ தேடிட்டு இருக்கான். என்னத்த சொல்ல? ஓ, இவனை மேயர் ஆக்கிட்டு நம்ம படுற பாடு. சரி, நம்ம வீட்டுக்கு வர மருமக மேயரா இருந்தா நமக்கு பெருமை நடிச்சு மேயர் ஆக்கனா. இவன் என்னமோ தேடிக்கிட்டு இருக்கான். சார், இந்த வேலையில எனக்கு எப்படியாவது. சரிம்மா, முயற்சி பண்ணி பாக்குறேன். வெளியில வெயிட் பண்ணு. ஓகே சார். எடிச்சேவா, எடிச்சேவா, கோத்த கலப்பாத. என் மேல கோவமா இருக்கியோ? சொல்லிட்டு என் மேல கோவமா இருக்கியோ? நீ பசியத்தோட சொன்ன, பசியத்துக்கு வந்திருக்கேன். இதாவது எடக்கு மடக்க பேசிட்டு இருந்த. பாசமே இல்லாம நீ ஒண்ணு என்ன பசியத்தோடண்டா போ. பாசமா இருந்தா மட்டும் பசியத்தோடு. கோத்த கலப்பாம இரு. அத சொன்னம்ல, பாசமா இருந்தா மட்டும் பசியத்து விட்டா போதும். கோத்த கலப்பாதடி. சேபா, நீ ஏன் பசேரி போ, எனக்கு தெரியாது. கோபப்பட்டு வைத்தால எட்டு நில்லு. பஸ் போயிட்டான்னு தெரியலையே. இந்த 12 பஸ் ஒன்று போகுமே, அது போயிட்டா? இல்ல சார், அது இனிமேதான் வரும். தேங்க்யூ சார். நேரம் வர ஆகிட்டு இருக்குதே. என்ன எப்பவுமே இவ்வளவு நேரத்துக்கு வந்துடும், ஏன்னு வராம இருக்குதே. சார், எப்பவுமே இவ்வளவு நேரத்துக்கு வந்துடும். இன்னைக்கு வரக்கான இல்ல. நம்ம என்ன சேராட்ட பிடிச்சு போலாமா? சரி, எங்க பிடிக்கணும்? பக்கத்துல இருக்கு, நான் கூட்டிட்டு வரேன். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓ பரவாயில்ல, கூட்டிட்டு வாங்க. நீங்க எங்க போகணும்? கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கா? நானும் அங்கதான் வேலை பார்க்கேன். என்ன பாக்கீங்க? வக்கீல் ரத்னசாமி கிட்ட அசிஸ்டண்டா இருக்கேன். ஓ, அவரா கிரிமினல் லாயரே? ஆமா, நான் உள்ள கிளர்க்கா தான் இருக்கேன். நான் பார்த்தது இல்ல. இனி அடிக்கடி பார்க்கலாம். சரி சார், நான் சேராட்ட பிடிச்சிட்டு வரேன். பக்கத்துல எங்க வீடு, அது பக்கத்துல ஒரு ஆட்டோ நிற்கும். நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓ, பக்கத்துல தான் வீடா? ஆமா சார், பதிவு இந்த பஸ்ல தான் போவேன். வீட்டு பக்கத்துலயே வருமா, அதனால இதை ஏறி போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு வர காணும். ஓகே சார். டேய் மச்சான், டேய் வாடா வா. என்னடா நீ பஸ் விட்டுட்டே என்ன? நல்ல நேரம் வந்தேன். டேய், எங்க வீட்டுல ஒரு ஷேராட்ட அடிக்கும், கூட்டிட்டு வாடா. நான் அங்க போறேன், எங்க பசங்க வந்துடக்கூடாது. டேய் வீட்டு கூட்டாடா. சரி, அந்த வீட்டுக்கு ஆள் வாடகைக்கு வந்துட்டா? ஆமாடா, ஆள் வந்துட்டு. எப்படிடா? திருநெல்வேலிக்காரங்கடா, அவங்கதான் இருக்காங்க. திருநெல்வேலியா? நீங்களும் திருநெல்வேலியா? ஆமா சார், அங்கதான் வந்திருக்கு. எங்க வீட்டுல குடியிருக்கவங்களும் திருநெல்வேலிக்காரங்க தான். இப்பதான் வந்து ஒரு 15 நாள் இருக்கும். செம்ம ஜாலியா பேசுவாங்க. அப்படியா? சரிடா, நான் போய் சேராட்டோ கூட்டிட்டு வரேன். சரிடா, சீக்கிரம் கூட்டிட்டு வா. திரி ஒன்று நேரும் என்று தெரியும் பெண்ணின் என் பிரியத்தையாத நான் குறைக்க மாட்டேன். எரியும் உடல் என்று தெரியும் பெண்ணே, என் இளமைக்கு தீயிட்டு எரிக்க மாட்டேன். இங்கதானே இறங்கணும். ஐயோ, இங்கதானே. ஐயோ ஐயோ, ட்ரெயின் எடுத்துட்டாங்களே. ச்சே, இனி அடுத்த ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி மறுபடியும் இங்க வரணும். ஐயோ, இந்த ஸ்டேஷன்ல இறங்கணும். போச்சா? இப்படிதான் ஆகுது. இன்னும் நான் அவளை கண்டுபிடிக்காம இருந்தேன். எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இல்ல, அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதான். கிளைண்ட் இந்த இடத்துக்கு தானே வர சொன்னாரே. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? கேஸ் எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும் போலுக்க. சரி, அந்த சைடு போய் பாப்போம். ஆயிரம் ஆசைகள் உண்டு இவர் இதயங்கள் நினைப்பதற்கு. இந்த மனிதர்கள் தெய்வங்கள்
இல்லையே, இங்க என்ன வேலை நடக்காது. சார், சரி, ஒரு ஸ்டேஷன் மாறி வந்தனால சரி இப்ப என்ன பண்ணனே தெரியலையே. அதே ட்ரெயின் ஏறி போயிருக்கலாமோ? ஐயோ, முட்டாள் தடை பண்ணிட்டேனே. மறுபடியும் ஸ்டேஷனுக்கே போயிட வேண்டியதான். இப்ப எப்படி போறோம்னு கூட தெரியலையே. மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. சரி, நீ என்ன முடிச்சிருக்க? மேடம், நான் +2 முடிச்சிருக்கேன். அடுத்து இப்ப படிக்க போறேன். அது அப்போ வேலை பார்த்தா எப்படி காலேஜுக்கு போவேன்? நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா நான் ஈவினிங் காலேஜ் கூட போய்க்கிடுவேன். உங்க ஃபேமிலிலாம்? ஃபேமிலி நாங்க எல்லாருமே சென்னை தான் மேடம். பிறந்து வளர்ந்தது எல்லாம் பிறந்து வளர்ந்தது பெங்களூர் மேடம். பெங்களூரா? ஆமா மேடம். ஓகே, வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்கீங்க? ஆமா மேடம். சரி, ஸ்டூடெண்ட்னால சேர்த்துக்கிட்டேன். வேலையில சுட்டி பார்ப்பீங்கன்னு தெரியும். கண்டிப்பா மேடம். சைட்டுக்கு போங்க, இங்கேருந்து ஜீப் வரும், அதில் போயிட்டீங்கன்னா அவங்க சைட்டில் கொண்டு விட்டுருவாங்க. அங்கே சாருக்கு தேவையான எல்லா உதவி நீங்கள் தான் செய்யணும். ஓகே மேடம். உங்களுக்கு ஃபுல்லாக சைட்டில் தான் வேலை இருக்கும், ஆஃபீஸில் வேலை இருக்காது. சார் என்ன வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்யணும். வீட்டுக்கு போய் காலேஜுக்கு போய் எதுவும் சொல்லக்கூடாது. வேலை முடிஞ்சால் கிளம்ப முடியும். ஓகே ஓகே மேடம். சரி, இப்போ ஜீப் வரும். ஒரு நிமிஷம். ராகுல், ராகுல். மேடம். சாருக்கு அசிஸ்டண்ட் அந்த பொண்ணை சேர்த்துருக்கேன். சாருக்கு சைட்டில் கொண்டு விட்டுருங்க. ஓகே மேடம். பாருங்க எப்படி வேலை செய்யறான்னு பாருங்க. நல்ல வேலை செஞ்சா கண்டினியூ வச்சுக்கிடுங்க, இல்லனா டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே ஓகே மேடம். நீ கிளம்பலாமா? தேங்க் யூ மேடம். சரி, வாங்க சைட்டு போலாம். சார் அங்கதான் நிப்பாரு. அவங்களுக்கு அசிஸ்டண்டா தான் நீங்க சேர்றீங்க. கொஞ்சம் கவனமா கேர்ஃபுல்லா வேலை பார்க்கணும். ஓகே? சேஃப்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க, சேஃப்டி ஷூ போட்டுக்க, அப்புறம் ஹெல்மெட் கட்டாயமா போட்டுக்கணும். ஓகே மேடம். அது உங்க சேலரி தான் நாங்க கட் பண்ணுவோம். ஓகே ஓகே மேடம். சரி, வாங்க கிளம்பலாம். உங்க பேரு? ஒருவேளை அது உங்க பேரு? வீட்ல எல்லாரும் பப்பின்னு கூப்பிடுவாங்க. அப்ப அந்த பேரு இருக்கட்டும், பப்பி. நல்லதா இருக்குது. தேங்க்யூ மேடம். அங்க வேலை நடக்கட்டும். சிமெண்ட் மட்டும் இறக்குங்க. சிமெண்ட் மட்டும் அதுல என்ன வந்துட்டு சார், அது குடோல சரியா எண்ணி வைங்க. சார், உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் கட்டிருந்தீங்களே? ஆமா. ஒரு பொண்ணு தான் மேடம் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. பொண்ணா? பொண்ணா? பொண்ணு எப்படி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க முடியும்? மேடம் செலக்ஷன் பண்ணா கரெக்டா இருக்கும் சார். ஹலோ, அலையணும், அது இதுன்னு வாங்கிட்டு வரணும். பொண்ணால எப்படி முடியும்? நான் ஒரு பையனை வேலைக்கு கேட்டேன். இல்ல மேடம் தான். அது தெரியாது. எனக்கு பையன் தான் வேலைக்கு வேணும், பொண்ணு வேண்டாம். பொண்ணுகிட்ட நான் என்ன வேலை வாங்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பையன் தான் வேலைக்கு வேணும். மேடம் சொல்றேன், எனக்கு பையன் தான் வேலைக்கு வேணும், பொண்ணு வேலைக்கு வேண்டாம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது எவ்வளவு கண்ணமான வேலை. இது எவ்வளவு பொண்ணு செய்ய முடியும்? இல்ல சார், அந்த பொண்ணு பார்ட் டைம் தான் வேலை பார்க்கா. உங்களுக்கு சின்ன சின்ன உதவி பண்ணுவான்னு மேடம் தான். இல்ல, எனக்கு பையன் தான் வேலைக்கு வேணும். அதான் சார், ஒரு மாசம் பாருங்க, வேலை செஞ்சா ஓகே, இல்லனா என்கிட்ட இதெல்லாம் பேச வேண்டாம். எனக்கு பையன் தான் வேலைக்கு வேணும், பொண்ணு வேண்டாம். பையன் அசிஸ்டன்ட் தாங்க, இல்லன்னா நானே பாத்துக்கிறேன். சரி, நான் வேணா மேடம் சொல்றேன். பையன் தான் எனக்கு வேணும், பொண்ணுல வேண்டாம். அனுப்பி வைங்க. இந்தமா பப்பி. பப்பி டப்பி சிமெண்ட் பண்ண வரை இறந்துங்க. வந்துட்டா